இந்த நாளும் எந்த சூழல் எப்படி வந்தாலும் மனிதனை நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நஷ்டம் என்றது வெளிப்படையான இழப்புகளோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, மனிதன் சிந்தனையோடு, விளக்கத்தோடு, ஈமானோடு, பொறுமையோடு, இதுகளோடு எல்லாம் சம்பந்தப்பட்டது. அதுக்கான ஒரு வழிகாட்டலும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த அனர்த்த சூழல் வருகின்ற போது பலரை நாங்க பார்க்கிறோம், ஒரு சோதனையை பற்றி அறிவூட்ட ஒரு வேலையை எல்லாரும் செய்யறாங்க. அது உண்மையிலே அவசியமானதுதான். ஆனா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தார சோதனை பற்றிய அந்த விளக்கம் இருக்குது. அதை முழுமையாக எடுத்துக்கொள்ற போது இன்னும் கொஞ்சம் நாங்க ராகத்தான ஒரு மனநிலையை பெறுவோம். இஸ்லாம் இந்த உலகத்தை ஹைரும் ஷர்ரும் உள்ளதாகத்தான் எங்களுக்கு சொல்லு. உலகம் முழுவதும் ஹைரும் அல்ல, உலகம் முழுவதும் ஷர்ரும் அல்ல. முழுவதும் ஹைரா இருக்கிற ஒன்று இருந்தா அது சுவர்க்கம், முழுவதும் ஷர்ராக இருக்கிற ஒன்று இருந்தா அது நரகம். உலகத்தை ரெண்டையும் எல்லாம் கலந்து வச்சுக்கிறோம். உலக வாழ்க்கை பற்றிய எங்கட ஈமானும் அப்படித்தான். நாங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாட்ட திட்டத்தை எப்படி ஈமான் கொள்றோம்டா, வல் கத்ரி ஹைரிஹி ஷர்ரிஹி மினல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும் இருக்கிறது. இதுதான் நாம ஈமான் கொள்றோம். ஹைரும் ஒரு சோதனை தான். அதிகமா சோதனையை பற்றி எங்கட சமூகம் பேசுறது ஒரு இழப்பு வர நேரத்துல பேசப்பட வேண்டிய நேரம் தான், சந்தேகம் இல்லை. ஆனா இழப்புகள் இல்லாத சூழல்லையும் சோதனை இருக்கிறது, அந்த சோதனையும் பேசப்படும். அது பொதுவா இயல்பு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல அதை யாரும் பேசுறது இல்லை. இப்ப ரெண்டையும் நாங்க விலகிக் கொள்றதுக்கான சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்வோம். நாங்க ஈமான் கொண்டதின் படி உலகம் என்றது ஹைரும் ஷர்ரும் உள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த ஹைர் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க நினைச்சிடப்படாது, எங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து சன்மானங்கள் கிடைச்சிக்குதுன்னு சொல்லி. ஷர்ரு யாருக்கெல்லாம் வருகிறதோ அவங்க நினைக்கப்படாது, எங்களோட தன்மானம் போகுதுன்னு சொல்லி. அதற்காக அல்லாஹ் ஹைரையும் ஷர்ரையும் ஏற்பாடு செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹைர்கள் எப்போதும் அருள்களாக பார்க்கிறது, ஷர்ருகளை இழிவாக பார்க்கிறது. அப்படி பார்க்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல, அப்படி ஒரு வழிகாட்டல் அல்லாஹ் தரவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா. நாங்க ஹைரையும் ஒரு ஃபித்னாவாக, ஷர்ரையும் ஒரு ஃபித்னாவாக வச்சு உங்களை சோதிப்போம். ஆனால் மனுஷன் அப்படி எல்லாம் பார்க்கிறது. மனுஷன் அதை இப்படி பார்க்கிறான். ஹைர் என்றது ஒரு பாக்கியம், ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து. ஷர்ன்றது ஒரு அபகீர்த்தி, இழுக்கு, அவமானம். இப்படி அதை பார்க்கிற பார்வை உண்டு. அது குர்ஆன்ல எல்லாம் சொல்றாங்க, அமல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅம ஃபயகூனு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதன் அல்லாஹ் சோதிக்க விரும்புறான், சோதிக்க விரும்பி அவனுக்கு கௌரவத்தை கொடுக்கிறான், அந்தஸ்தை கொடுக்கிறான், நியமத்தை கொடுக்கிறான். இப்ப நாங்க எதிர்கொண்டிருக்கிற சோதனை அதல்ல, இழப்புகள் எல்லாம் தந்தி. அல்லாஹ் சொல்ற சோதனை, அவனுக்கு நியமத்துகள் எல்லாம் கொடுக்கிறான், அந்தஸ்துகளை கொடுக்கிறான், கௌரவத்தை கொடுக்கிறான், பட்டம் பதவிகளை கொடுக்கிறான். நினைக்கிறான் ரப்பி அக்ரமன், என் ரப்பு என்ன நல்லா வச்சுக்கிறான், கௌரவமா வச்சுக்கிறான், கண்ணியப்படுத்திக்கிறான். உண்மையிலே அல்லாஹ் கொடுத்தது சோதனைக்காக. அம்மா இதா மபுத்தலாக சோதிக்க கருதிதான் அதை கொடுத்ததா எல்லாம் சொல்றான். மனுஷன் நினைக்கிறான் இதனை கிடைச்ச கௌரவம். மாதிரி அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூனு ரப்பி அஹான. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அல்லாஹ் சோதிக்க கருதி அவன் ரிஸ்க குறைக்கிறான். எத்தனையோ பேர் ரிஸ்குகள் இந்த அனர்த்தத்துல இல்லாம போய்த்திருக்கு. பெரிய வசதிகளோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் தண்ணிக்கும் கூட கஷ்டப்பட்ட ஒரு சூழல் வந்து இப்ப அதை சந்திக்கிற போது மனுஷன் சொல்றான், தக்கூன் ரப்பி ஆஹான், ரப்பு எங்களை கைவிட்டுட்டானா, இழிவுபடுத்திட்டானா, எங்களுக்கு தந்த மரியாதை எடுத்துட்டானா. ரெண்டும் இல்லை. கருகள் எந்த மனிதன் தன்மானத்துக்கும் சவாலும் அல்ல. சரி, இப்ப இந்த உண்மைய ஈமான் கொள்ளும். வல்லா சிறுல ஈமான் கொள்ளணும், அது நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கும் என்று சொல்ற அந்த விஷயம் இந்த இடத்துல இந்த ஈமான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஈமான் இல்லாதவங்க பாதிக்கப்படுவாங்க. உள்ளங்கள் உடைஞ்சு சுக்கு நூறாகி ஒரு பெரியோரு இழிவுக்கு, அகௌரவத்துக்கு, அபகீர்த்திக்கு நாங்க ஆளாகிட்டோமா. ஒன்று இழப்பு, அது உடைமைகள் சொத்துக்கள் இழப்பு. இன்னொன்று அவங்களோட உள்ளத்தையே அவங்க இழந்துடுறான். அப்படி ஒரு சூழல் வருகிறது இந்த ஈமான் இல்லாம போற நேரம். இல்ல, அது ஒரு வகையான சோதனை, இது இன்னொரு வகையான சோதனை. இந்த சோதனையை நாங்கள் சரியாக ஈமான் கொள்ளுகின்ற போது எங்களோட உள்ளங்கள் எப்பவும் ஸ்டேபிள் ஆகி. மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு ஊர்ல, நான் ஊரை சொல்லல, எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு நிலைமையில சீர் செய்யற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்குள்ள நிலைமையில விசாரிக்கிறதோட நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஊர் மக்களோட மனநிலை எப்படின்னு சொல்லி. எல்லாரும் உற்சாகமாக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க, இழப்பை பத்தி யாரும் பேசுறாங்க இல்ல, கஷ்டத்துல இருந்து எல்லாரையும் அவசரமா மீட்டெடுப்போம் என்று உற்சாகமா வேலை செய்யறாங்க. சரியான சந்தோஷமா இருந்தது அந்த செய்தியை கேட்கிற நேரம். ஏன்னா இந்த இடரை எதிர்கொள்றாங்க, ஃபேஸ் பண்றாங்க. இந்த சோதனையை வெற்றிகரமா தாண்டறதுக்கு எல்லாரும் முன் வந்திக்கிறாங்க. அவங்க அதுக்காக ஒன்றிணைஞ்சிக்கிறாங்க. அதுல முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் கூட ஒன்றிணைந்து வேலை செய்யறாங்க. இது ஒரு ஈமானின் பால் பட்ட இதை சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொன்னா, இந்த ஷர்றுகளால வார இழப்புகள், அதால வார கஷ்டங்கள், மனவேதனைகள் எல்லாத்தையும் நாங்க ஒரு சோதனையா பாக்குறோம் தானே. ஹைரால் அப்படி ஒன்று நடக்கிறல தானே. ஹைறுகள் எங்களுக்கு சேர்ற போது அப்படி அந்த பிரச்சனை வரல தானே. ஆனா இஸ்லாத்தில பார்வையில ஹைர்ன்றதும் ஒரு ஃபித்னாவே, ஒரு சோதனை. வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா என்று குர்ஆன் சொல்லுது.
ஹைரையும் ஒரு ஃபித்னாவாக ஷர்ரையும் ஒரு ஃபித்னாவாக வச்சு சோதிப்போம். ஹைர் என்ற ஃபித்னா இருக்குது சோதனை, அதை எதிர்கொள்றது ஷர்ரை எதிர்கொள்றதை விட கஷ்டம். ஹைர் என்ற சோதனையை எதிர்கொள்றது இதே, அது ஷர் என்ற சோதனையை எதிர்கொள்றதை விட கஷ்டம். ஷர் என்ற சோதனை வந்துரு, அந்த சோதனையை எதிர்கொள்றவங்களுக்கு அல்ல அருள் புரியணும். அவங்க பெரிய ஒரு அமல் செய்யறான். ஆசிரியர்கள் சொல்ற மாதிரி அவங்க இந்த தருணத்துல செய்ய வேண்டிய ஒரு பெரிய அமலை செய்யறான். ஆனா எல்லாரும் செய்யறான், எல்லாரும் மற்ற எல்லாத்தையும் மறந்து இந்த அமல்ல இறங்கிக்கிறான். நீடட் அமல் என்று அதாவது அமல்கள்ல சிறந்தது எது தெரியுமா? அந்த டைமுக்கு தேவையான அமல். டைமுக்கு தேவையான அமலை வச்சுட்டு வேறொரு அமல் செய்யறது. அப்படி ஒரு நல்ல அமல முழு சமூகமும் செய்யும். போக இல்லாதாக்கள் காசை கொடுக்குறான், ஒன்றுமே செய்ய இல்லாதாக்கள் துவா செய்யறான், கண்ணீர் விடுறான். போகலுமானவங்க போய் இத்தனையோ சிரமங்களுக்கு முகம் கொடுக்குறான். பொறுமையோடு அதை எதிர்கொள்றவங்க எதிர்கொள்றாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த அமலை செய்யறான். ஆனா ஹைர் இருக்கிற காலத்துல அமலை கொஞ்சம் பார்த்தா அந்த அமல்ல எத்தனையோ கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்கு. அத ஹைரில் உள்ள சோதனை என்று நாங்க விளைக்கிறோம். நான் சொன்னேன், ஹைரால வார சோதனை ஷர்ரால வார சோதனையை விட கடினமானது. அது பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இங்க நாங்க பெற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஹைர்கள் கிடைக்கிற நேரம் சோதனை எப்படி வருதுன்னா, அந்த ஹைருக்குரிய கடமைகளை செய்யும். ஹைருக்குரிய கடமைகளை செய்யும். ஹைருக்குரிய கடமைகள் ஜக்காத், ஹஜ் போன்ற கடமைகள் வசதி படைத்தவர்கள் கடமை. இன்னஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜக்கா, ஜக்காத்துக்கு அங்காலேயும் ஒத்தர சிவத்தை கடமைக்குது என்று சொல்றான். சமூகத்துல தேவைக்கிற காலம் எல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு கடமைகள். வசதி படைச்சவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஹைர் இருக்குது, அது அந்த கடமைகளை வேண்டி நிற்குது. அந்த கடமைகளை அவங்க செய்யாத போது சோதனையில அவங்க மாட்டிக்கிறாங்க. அது இழப்புகள் வார நேரம் செய்ய வேண்டிய கடமைகளை விட கஷ்டமானது. அந்த கடமைகளை செய்யும். கிடைத்த ஹைர்கள், கிடைக்க வேண்டிய ஹைர்களை சில நேரம் இல்லாமக்கி, அது அதில் உள்ள இன்னொரு சோதனை. ஹைரில் உள்ள சோதனை இல்லை, இன்னொரு சோதனை என்னன்னா, கிடைச்ச ஹைர்கள் கிடைக்க வேண்டிய ஹைர்களை இல்லாமக்கி. அல்லாஹ் குர்ஆன்ல சில மனிதர்களை பத்தி சொல்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத். சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லா மனிதர்களும் மாதிரி அதுகளெல்லாம் ஈடுபடுறாங்க. அவங்க உலக கர்மங்கள்ல பிஸியா தான். ஆனா அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், அந்த பிஸி அல்லாட திக்ரில இருந்து, அந்த ஹைர்ல இருந்து அவங்கள தடுக்காது. இந்த ஹைர் அந்த ஹைர்ல இருந்து அவங்கள தடுக்காது, தொழுகையில இருந்து அவங்கள தடுக்காது, ஜக்காத்தை கொடுக்கறதுல இருந்து அவங்கள தடுக்காது. ஹைர்கள் சேர்ந்தா அதோட வர ஃபித்னா சோதனை என்ன தெரியுமா? கிடைச்ச ஹைர்கள், கிடைக்க வேண்டிய ஹைர்களை இல்லாமக்கிறது. அல்லாட சிந்தனை எல்லாம் போகுது, தொழுகை எல்லாம் போகுது, ஜக்காத் எல்லாம் போகுது. இப்படி எத்தனையோ ஹைர்கள் இல்லாமக்கு. இந்த சோதனை பொல்லாத ஒரு சோதனை இல்லையா? இந்த சோதனை பற்றியும் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. ஹைர்ல இருக்கிற இன்னொரு சோதனை ஹைர்களை வீணாக்கி பயனற்றதா மாத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். ரெண்டு அருள்கள், ரெண்டு ஹைர்கள் இருக்குது, நியமத்துகள் இருக்குது, ஆரோக்கியமும் நேரம். ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு படுக்கைக்கு போனா இந்த ஆரோக்கியத்தின பெருமதிகள், அந்த ஆரோக்கியம் அதோட நேரம், இந்த ரெண்டும் பெரிய ரெண்டு நியமத்துகள். அதிகமான மனிதர்கள் இந்த ரெண்டு நியமத்துகளையும் கோட்டை விடுறாங்க, இந்த ரெண்டு நியமத்துகளையும் வீணாக்கிறாங்க. அப்ப இது ஹைர். ஆரோக்கியம் என்றது ஒரு பெரிய ஹைர், நேரம் என்றது ஒரு பெரிய ஹைர். அது விரயமாகிறது நாங்க எதிர்கொள்ள வேண்டிய, நாங்க தாண்ட வேண்டிய ஒரு முக்கியமான சோதனை. அதை பயனுள்ளதா மாற்றணும் அந்த ஹைரை. அப்ப அந்த சோதனையை கடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது. மற்றது ஹைர்களை சுவர்க்கத்துக்கான முதலீடுகளா மாற்றணும். எந்த ஹைராலும் சரி, அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு எதை தந்தானோ அதுதான் அவன் சுவர்க்கம் போறதுக்கான வழி. அப்ப அந்த முதலீடா மாத்தி சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளணும். வபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் அத்தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உனக்கு தந்தவைகளை வைத்து மறுமையின் வீட்டை தேடிக்கொள். உனக்கு தந்ததுகள்ல உன்னோட துனியாக்குரிய பங்கு நீ எடுத்துக்கொள்ள. ஆனா அந்த முழுவதையும் துனியாக்குரிய பங்கா மாத்தி நீயே அதை அனுபவிச்சுட்டு போனா அந்த ஹைர் உனக்கு இன்வெஸ்ட்மெண்டா மாறாது. எதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்? சுவர்க்கத்தை பெற இன்வெஸ்ட்மெண்டாக அது மாறாது. அப்ப ஒருத்தருக்கு அறிவை தந்திருந்தா, ஒருத்தருக்கு பணத்தை தந்திருந்தா, ஒருத்தருக்கு அதிகாரத்தை தந்திருந்தா, கௌரவத்தை தந்திருந்தா, இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும். இதனூடாக நன்மையை தேடி சுவர்க்கத்துக்கு போகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியா செய்யறது ஒரு பெரிய சோதனை. சில ஆட்கள் நாங்க பாக்குறோம் தானே, வாப்ப சம்பாரிச்சு வச்சுப்பாரு பல பரம்பரைகள், மகனுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பல பரம்பரைகளுக்கு கொடுக்கறதுக்கு தெரியா அவர் எல்லாத்தையும் வீணாகிருக்குவார். இல்லாட்டி அவருடைய மக்கள் சண்டை பிடிச்சுக்கொள்வாங்க. அப்ப இது அநியாயமாக்குறது, வீணாக்குறது. அது மாதிரி அல்லாஹ் தந்த ஹைர்கள் தான் ஒரு மனிதனுக்கான சுவர்க்கம் செல்லும் பாதை. அந்த பாதையை சரியா அமைச்சு தனக்கு தந்த அல்லாஹ் தந்த ஹைர்களை இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தா
அவர் ஒரு பெரிய சோதனையில மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்று பொருள். ஹைர்களை செலவு செஞ்சு இன்னும் பல ஹைர்களை தேடும். அது இந்த சுவர்க்கத்தின பாதையில செய்ய வேண்டிய ஒரு வேலை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தானே முதல்ல போட்டு லாபம் தேடுறது. அப்ப அல்லாஹ் தந்த ஹைர்களை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பல ஹைர்களை தேடிக்கொள்ளணும். அது மனுஷனுக்கு முன்னால் இருக்கிற ஒரு சோதனை. அன்பை கொடுத்து மனிதர்களை சம்பாதிக்கணும், பணத்தை கொடுத்து வறுமையை இல்லாமக்கணும். இப்படி அந்த ஒவ்வொரு ஹைரையும் செலவழிச்சு அறிவை கொடுத்து மனிதர்களை வழிகாட்டணும். தவறான வழிகள் இருந்து அவங்கள மீட்டி எடுக்கணும். இந்த ஹைர்கள் கொடுக்கப்பட்ட ஹைர்களை எல்லாம் அவங்க செலவு செஞ்சு இன்னும் பல ஹைர்களை உருவாக்க வேண்டிய தேவை. ஹைர்களோட வாழ்ற காலத்துல இந்த சோதனைகளை பற்றி அதிகமானவர்கள் அலட்டி கொள்றதில்லை. உண்மையிலே ஹைர்களோட வாழ்ற காலத்துல செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம போறதுதான் நாங்க எதிர்கொள்ற மிகப்பெரிய அந்த சோதனைகளை எங்களுக்கு எங்கிற மார்க்கம் பட்டியலிட்டே தந்திருக்கிறது. ஹைர்களை நிலையான சொத்துக்களாக மாற்ற முடியும். சதக்கா ஜாரியான்னு சொல்லுவோமே, ஒரு மனிதன் மரணித்த பிறகும் அவனுக்கு நன்மை கிடைக்கிற வழிகளை அவனுக்கு அல்லாஹ் தந்த ஹைர்களால உருவாக்கி கொள்ள முடியும். அதுகளை செஞ்சா ஒரு மனிதண்ட 60-70 வருஷ வாழ்க்கை என்றது 600-700 வருஷ வாழ்க்கை, 6000-7000 வருஷ வாழ்க்கையா மாறும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஹைர்கள் எல்லாம் வச்சுக்கிறான். அப்ப இதுவும் மிஸ் பண்ணினா ஒரு பெரிய சோதனையில நாங்க மாட்டிக்கொள்றோம். மொத்தத்துல ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தந்ததுகளை வச்சுதான் சுவர்க்கம் தேடணும்னு சொன்னோமே, சில வாய்ப்புகளை அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு தாரான். இந்த வாய்ப்புகள் என்றதும் ஒரு வகையான ஹைர்கள் தான். உதாரணமா ரமலான் மாதம் வருது. ரமலானை பத்தி நாங்க எப்போதும் கேட்கிற ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. ரமலான் வந்தும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாட்டி அவன் நாசமா ஆட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லிக்கிறாங்க. அப்ப ரமலான் என்ற அந்த வாய்ப்பு ஹைர் வந்தும் ஒரு மனுஷன் பாவங்கள் மன்னிக்கப்படலண்டா அந்த ஹைர் அவன் யூஸ் பண்ணலன்னு போகும். அந்த சோதனையை அவன் வெற்றிகரமா தாண்டலன்னு பொருள். அதே மாதிரி ஒரு வயதான தாய் தந்தையர ஒரு மனிதன் பெற்று அவங்களால சொர்க்கம் போக கிடைக்கலாட்டி ரமலான் வந்தும் சொர்க்கம் போக கிடைக்காத மனிதன் மாதிரி தான் அவன். ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சி கணவன் மனைவியாக குழந்தைகளோடு வாழ்ந்து சொர்க்கம் போக ஒருத்தர் கிடைக்காட்டி அவரும் அந்த ஹைரை மிஸ் பண்றார். ஏன்னா கணவனால மனைவி சொர்க்கம் போகும், மனைவியால கணவன் சொர்க்கம் போகும், 2 பேராலையும் பிள்ளைகள் சொர்க்கம் போகும், பிள்ளைகளால பேரன் சொர்க்கம் போகும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிறார். அந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு குடும்பம் நடத்துற ஒரு ஆள் மிஸ் பண்ணினா அவர் அந்த ஹைரை மிஸ் பண்றார். அந்த ஹைருக்குரிய சோதனையை வெற்றிகரமாக தாண்ட அவருக்கு இயலாம போகும். இந்த ஹைர்கள் என்ற சோதனை அது உண்மையிலே பேசப்படுறது இல்லை. ஷர் என்ற சோதனை தான் அதிகமா பேசப்படுகிறது. ஹைர் என்ற சோதனையையும் இந்த இடத்துல பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது என்றதை நான் இந்த பேலன்ஸ் பண்ணி இஸ்லாத்தின வழிகாட்டல ஒரு பக்கம் பாரமாக கொடுக்காம பேலன்ஸ் பண்ணி அதை தரலாம் என்றதுக்கு தான் இதை சொல்றேன். அதே மாதிரி ஷர்ரும் சோதனைகள் தான். அதுல என்ன சோதனை இது? ஷர்றுகள் வந்தா பாதிப்புகள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள். அல்லாஹ் சொல்றான் தானே, நான் உங்களுடைய பசியால சோதிப்போம், பயத்தால சோதிப்போம், உங்களோட விளைச்சல்களை குறைச்சி சோதிப்போம், செல்வங்களை அழிச்சு சோதிப்போம், உயிர்கள்ல எடுத்து சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான் உண்மையான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை அது வரும் என்றே எல்லாம் சொல்றான், நாங்க சோதிப்போம் என்றே எல்லாம் சொல்றான். அப்படி வார சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது இது நாங்க ஈமான் கொண்டதன் படி கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அல்லாஹ்வுடைய திட்டத்துல ஹைரும் ஷர்ரும் இருக்கிறது. எனவே ஹைர்கள் மிச்சங்காலம் வந்து கொண்டிருந்தது, இப்ப ஷர் வருகிறது. ஹைர்களால நாங்க சந்தோஷப்பட்ட மாதிரி ஷர்றுகளால துவண்டு போகலாது, அதையும் எதிர்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஈமான். அது ஷர்றுகளை எதிர்கொள்றதுக்கு தேவையான அடிப்படையான விஷயம். அதை ரிதா பில் கதர் சொல்லுவாங்க, அல்லாஹ் கதிரை பொருந்தி கொள்றது சொல்லுவாங்க. முதலாவது அதை ஏற்றுக்கொள். நோய் நொம்பலமோ இழப்போ ஏதோ அதை எதிர்கொள்றது ரெண்டாவது, ஏற்றுக்கொள்றது மூலம். வந்தாச்சு தானே, வந்ததுக்கு பிறகு ஏன் வந்தது என்று சிந்தித்து துவண்டு போகப்படாது. வந்தாச்சு, இப்ப ஃபேஸ் பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொள்றதுதான் ரிதா பில் கதர். அடுத்தது அதை ஃபேஸ் பண்ணி அந்த நெருக்கடியிலிருந்து வெளியில வர பொறுமை வேணும். பொறுமை என்ற அழகிய பொறுமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவனோட வாழ்க்கையை படிச்சவங்களுக்கு தெரியும், அவருக்கு எப்படியான சோதனைகள் வந்தது, அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான ஒரு சோதனையால கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த சூரா யூசுப்ல அடிக்கடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாவிக்கிற ஒரு வார்த்தையை நாங்க பாக்குறோம், சப்ரும் ஜமீலன், அழகிய பொறுமை எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி. அது அநியாயம் இழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலையிலையும் கூட அழகிய பொறுமை எனக்கு போதுமானது என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அநியாயம் தான் யாராலும் செஞ்சாரு, இது அநியாயம் அல்ல, ஒரு இயற்கை அனர்த்தம். இந்த அனர்த்தத்தில்
ஏற்பட்ட பாதிப்புகளை அழகிய பொறுமை என்றா அது எந்த மனிதனுக்கும் தன்னால் எந்த துன்பமும் வராம, கம்ப்ளைண்ட் வராம, மூட் அவுட் ஆகாம, அடுத்தவங்கள்ட்ட நாங்க தாழ்ந்து போகாம கௌரவத்தை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் ஒரு சோதனையை தந்திக்கிறான், அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வெளியில வருவோம் என்ற அந்த முனைப்போடு வேலை செய்யணும். அது இந்த ஷர் என்ற சோதனையை எதிர்கொள்றதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஆயுதம். அப்ப உலகம் இன்பங்களுக்கான இடம் மட்டுமல்ல, அதுல இழப்புகளும் வரும் என்றுதான் அந்த ஈமான். இப்படி யோசிக்கிற நேரம் இந்த பெரிய சோதனைகள் வருது. பெரிய சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறது உண்மையில கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா வெளியில வந்தா அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுத்து சின்ன இடர்கள், சின்ன சோதனை அதெல்லாம் மிச்சம் சிம்பிளா எதிர்கொள்ற ஒரு நிலைமையை நாங்க பெற்றுக்கொள்ளும். அப்படி ஒரு பக்குவம். பெரிய சோதனைகளை கண்டவர்களுக்கு சின்ன சோதனைகள் ஒரு பிரச்சனை அல்ல. நாங்க இன்றைக்கு எங்கட சமூகத்துல பாக்குறோம், சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி மிக பெருமதியானதுகளை இழந்து போறோம். மனிதர்களை இழக்கிறோம், சொந்தங்களை இழக்கிறோம், உறவுகளை துறக்கிறோம். அதாவது சின்ன பிரச்சனை, எங்களுக்கு மரியாதையா அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து காட்டந்து அழைக்கலன்ற ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்தை பிரிக்குது. சரி, இந்த மாதிரி சின்ன இடர்கள் அதுகளே எங்களைய பெரிய பிரச்சனையாக அதை மாறி குடும்பங்களை பிரிக்கிற சூழல் எல்லாம் வருது. இந்த பெரிய இடர்களை வாழ்க்கையில ஒரு முறை அனுபவிக்கிற போது அந்த சின்ன இடர்கள் எல்லாம் சின்ன விஷயங்களா மாறி அது எங்கட வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத ஒன்றாக ஆகிறதுக்கான வழி பிறக்கிறது. அதையும் அப்ப அது ஒரு பாடம். அதுல இருந்து நாங்க பெற்றுக்கொள்ற ஒரு பாடம். ஷர்றுகள் வர்ற போது அதை எதிர்கொள்றதுக்கு தேவையான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷர்று வந்துட்டுதே சரி அப்படின்ட்டு நாங்க ஏற்றுக்கொள்றோமே, அதோட நிக்கிறது இல்லை. இந்த ஷர்று ஏன் வந்ததற்கான காரணங்கள் என்னன்றத படிக்கும். ஷர்று பாதிப்பா வரும், இழப்பா வரும், நஷ்டமா வரும், தோல்வியா வரும், எத்தனையோ உருவத்துல வந்தாலும் எந்த உருவத்துல வந்தாலும் சரி, அது ஏன் வந்தது, என்ன பின்னுக்கு அழைக்கிற காரணங்கள் என்று இந்த காரணங்களை தேடுறது, படிக்கிறது இந்த ஷர் என்ற சோதனையை எதிர்கொள்றதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அதை படிக்கும். இந்த கொட்டின மலை இதை அதை பற்றிய ஒரு கணிப்பு சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், தென் அமெரிக்கால அமேசான் காடுகள், அதை பத்தி நீங்க கேட்டிப்பீங்க. உலகத்தில நுரையீரல் என்று சொல்றாரு. இலங்கையை விட சுமார் 100 மடங்கு அதிகமான பரப்பை கொண்ட காடு, வெறும் காடு, அடர்ந்த மரங்கள் நிறைந்திருக்கிற ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு வருஷத்துக்கு முழுமையா கொற்ற மழை வீழ்ச்சி, அதுல 25% 3 நாள்ல ஸ்ரீலங்கால கொட்டி. லேசான தண்ணியா இந்த நாடு தாங்குமா? அமேசான், இலங்கையை விட 100 பங்கு பெரிய அமேசான் காட்டுல ஒரு வருஷம் முழுவதும் கொற்ற மழை வீழ்ச்சியில 25%, 4 1 பங்கு, 3 நாள்ல ஸ்ரீலங்கால கொட்டி. இது என்ன ஏற்பாடுகள் இருந்தாலும் இந்த பாதிப்புல இருந்து இந்த நாடு தப்பையில. அவ்வளவு பயங்கரமான ஒரு அனர்த்தம். இந்த அனர்த்தம் இப்படி நடக்கணுமா? அதாவது புயல் வரும், மழை வீழ்ச்சி, வெள்ளம், மண் சரிவு எல்லாம் வரும். இது இயற்கையா வரும். அப்படி வந்தாலும் அது இவ்வளவு கொடூரமா வருமா என்றா, அந்த கொடூரமாகிறதுக்கு காரணங்கள் இது. அந்த காரணங்கள் சரியா படிக்கப்பட்டா இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டை நேசிக்கிறவங்களா மாறுவாங்க. உலகத்தை, இயற்கைய, அதோட வனப்ப, அதோட பாதுகாப்ப நேசிக்கிறவங்களா, உத்தரவாதப்படுத்துறவங்களா மாறுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது. எனக்கு வேணும்டா ஒரு லிங்கை தரையிலும், அந்த லிங்க்ல போய் நீங்க அதை படிக்கலாம். குளோபல் வார்மிங் அது இதுன்னு சொல்லி எத்தனையோ உலகத்துல இயற்கையோடு நாங்க மோதுற, இயற்கையை அழிக்கிற மனுஷன், இயற்கையை அழிக்கிற எத்தனையோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த அழிவுகள் தாங்கலாம அதால இயற்கைக்கு வர நோய் இருக்குது. அந்த நோயை இயற்கை தானாகவே குணப்படுத்துறதுக்கு எடுத்துக்கொள்ற முயற்சி தான் இந்த அழிவுகள். எங்களுக்கு அழிவு அது இயற்கைக்கு ஒரு பாதுகாப்பு. இயற்கையை படிச்சா இதை டீட்டெயிலா பாக்குறேன்டா, நான் லிங்க் கொண்டு தரேன், அதுக்கு போவோம். இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த ஷர்ரு வந்துட்டுது என்று ஏற்றுக்கொண்டதோட மட்டும் இல்லை, அதை படிக்கணும். தோல்வியை படிக்கிறன்றது இன்றைக்கு உலகம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். என்னதுக்கு அதை படிக்கணும்னா அவங்க தான் முன்னேறுவாங்க. இனி அந்த தோல்வியை நோக்கி போகாம அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. தோல்வியை படிக்கணும். ரசூலுல்லாஹ் உஹதுல பயங்கரமான ஒரு தோல்விக்காலானா, எங்கால இந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்ட நேரம், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அப்படியே சொல்லுங்க, அது உங்களால வந்தது அப்படின்னு சொல்லி. ஷர்ரெல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து வந்தது நாங்க ஈமான் கொள்றோம். ஆனா அந்த தோல்வி உங்களால வந்தது என்று அல்லாஹ் சொல்றான். என்னால வந்ததுன்றத நம்புங்கன்னு சொன்ன அல்லாஹ் அங்க ஏற்பட்ட தோல்வி உங்களால வந்ததுன்னு சொல்றான். அப்ப எப்படி உங்களால வந்தது? அதை படிங்க. அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் படிச்சாங்க. எந்த அளவுக்குண்டா, அந்த தோல்விக்கான காரணத்தால இன்னொரு தோல்வி அவங்களோட வாழ்க்கையில வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின்
ஒரு பொந்துல 2 முறை தீண்டப்பட மாட்டான்னு சொல்லி. ஏன்னா அவன் படிச்சிருவான். ஒரு தவறு செஞ்சு ஒரு முறை பாதிக்கப்பட்டா, ஒரு ஷர்ரு வந்தா, சோதனை வந்தா, 2வது முறை அந்த சோதனைய மூமீன்கள் வாழ்ற இடங்கள்ல அவங்க எதிர்கொள்ள மாட்டான். மூமீன்கள் வாழ்ந்தால் அவங்க இந்த ஷர்ரை அப்படித்தான் இந்த சோதனை அப்படித்தான் எதிர்கொள்வாங்க. அது இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திக்கிற ஒரு விஷயம். அதை இப்படியும் பார்க்கலாம். எப்படி பொல்யூஷனால இப்படியான பாதிப்புகள் வருது, சூழல் மாசடைகிறதுனால, குளோபல் வார்மிங்கால இந்த மாதிரி பாதிப்புகள் வருது என்றா, அது இலங்கை மக்களோட பிரச்சனை மட்டுமல்ல, முழு உலகமும் சேர்ந்து சேர அநியாயம் இயற்கை, அதால எங்களுக்கு பாதிப்பு வருது. அந்த பாதிப்பு என்னன்னா, நாங்க செஞ்ச ஒரு தவறுக்கு நாங்க பெரிய விலை கொடுத்திக்கிறோம்ன்றதான் அந்த பாதிப்பு. நம்ம ஆளும் ஒரு பிழை செஞ்சா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணுமே. சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைய சிஸ்டமா அந்த இன்ஜினியரிங் ஒழுங்குக்கேற்ப செய்யாம சும்மா கட்டி போட்டா இடிஞ்சு விழுமே. அப்ப அந்த பிழைக்கு பெரிய ஒரு விலை கொடுக்கறது தான் அந்த இடிபாடு. அப்படி ஒரு விலை கொடுத்திக்கிறோம். அந்த விலை மிச்சம் பெருசு. இந்த நாடு பெரிய ஒரு விலை கொடுத்திருக்குது உலக மக்கள் இயற்கைக்கு செஞ்ச அந்த அநியாயத்துக்கு. எனவே நாங்கள் எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டிய தேவைக்குது. இந்த அநியாயம் இதுக்கு பிறகு நடக்கப்படாதுன்னு சொல்லி இதை சகிச்சுக்கிண்டு நாங்க மயத்துக்களை அடக்கிட்டு எங்களோட ஆட்களை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சு அவங்கள வாழ வச்சுட்டு இருக்கிறதோட இந்த விஷயம் முடிய இயலாது. இந்த அநியாயத்துக்கு எதிராக உலகத்துல இலங்கை மக்களோட குரல் ஒலிக்கணும். அது இதுல நாங்க படிக்க வேண்டியது இந்த ஷர்ரு என்ற சோதனைக்கு பின்னால நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, அதை எதிர்கொள்றதுக்கு அவசியமான ஒரு முக்கியமான விஷயம். இதை சும்மா செய்யலாது. இந்த சூழல் மாசடைகிற இந்த பிரச்சனைக்கு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் அது. எனவே இயற்கை பற்றிய அறிவு, நாலேஜ் எங்கட நாட்டுல கூடணும். இந்த அனர்த்தத்துக்கு பிறகு எல்லாரும் யோசிக்கணும், இயற்கையை நாங்க படிக்கணும்னு சொல்லி. அமெரிக்கால ட்வின் டவர் தாக்கப்பட்டு முஸ்லிம்களோட தலையில அந்த பிரச்சனை போடப்பட்ட பிறகு அமெரிக்கா மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை படிச்சாங்க. அது என்ன இஸ்லாத்துல அவ்வளவு மோசமானது? இஸ்லாத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு சரி, இங்க நாங்க இந்த படிப்பை இயற்கையை நாங்க விளங்கிக் கொள்ளாம வாழ்றோம்டா இன்னொரு அனர்த்தம் நாளைக்கு வரும். இதுக்கு எதிராக நாங்க குரல் கொடுக்கலாட்டி உலகம் இன்னும் பல அனர்த்தங்களை காணும். சரி, இந்த அறிவு இலங்கை சமூகத்துல வளர்க்கப்படணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இதற்கப்பா அதை படிக்கிற நேரம் இயற்கையோட எப்படி வாழணும்ன்ற ஒரு விஷயமும் எங்களுக்கு இருக்கிறது. இப்ப மனுஷர்களோட வாழ தெரியாது அப்படின்னு சொல்றதானே சிலருக்கு மனுஷர்களோட வாழ தெரியா, மனுஷர்களோட பேச தெரியா, பழக தெரியா அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு இயற்கையோட வாழ தெரியா, பழக தெரியா, அதோட பேச தெரியா, அதை கௌரவிக்க தெரியாத ஒரு பெரிய பிரச்சனை. இது யாருக்கு விளங்கும்? விளங்கும் இல்லையா? இது விளங்குறன்னு சொன்னா இயற்கையோட வாழ்றா என்னன்றதை படிக்கும். அது இந்த அனர்த்தத்துக்கு பிறகு இலங்கை மக்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. முஸ்லீம்களும் அதை செஞ்சாகணும். அது மார்க்கம் என்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கும் அங்காலதான் இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பாதிப்புகளையும் சரி செய்து நாங்க மீண்டு வாரதுக்கு எடுக்கிற முயற்சிகள். அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த முயற்சிகளில் ஈடுபடுற எல்லாரும் உண்மையிலே இந்த காலத்துக்கு நேரத்துக்கு பொருத்தமான அமல்ல ஈடுபடுறாங்க. அந்த அமலை எல்லாம் பொருந்திக் கொள்ளணும். அந்த அமல் இன்னும் மும்முரமாக நடக்கணும். மிக அவசரமாக இந்த நாடு எல்லா விதமான அசௌகரியங்கள்ல இருந்தும் துயரங்கள்ல இருந்தும் மீண்டு வரணும். அதே நேரம் ஹைரும் சோதனை, ஷர்ரும் சோதனை. எனவே இந்த 2 சோதனைகளையும் பொறுப்புணர்வோடு எதிர்கொள்ளணும் என்று நாங்கள் விளைக்கிறோம். இத என்ன செய்ய அப்படின்ட்டு எதிர்கொண்டு போகலாம். இத பொறுப்புணர்வு. இதுக்கு பின்னால் நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஹைர் பற்றிய சோதனையை நாங்கள் பார்த்தோம், ஷர்ரு பற்றிய சோதனையை பார்த்தோம். இந்த சோதனைகளை எதிர்கொண்டு நாங்க நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அந்த பொறுப்புணர்வு எங்களோட சமூகத்தில் வளரணும். இந்த மாதிரி சில செய்திகளை இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்றது, எல்லாருக்கும் எத்தி வைக்கிறது ஒரு கடமையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த வகையில தான் இந்த சூழலுக்கு பொருத்தமான சில வழிகாட்டல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம்.
வல்ல நாயன். இதுவல்ல இன்னும் பல விஷயங்கள் இவ்வாறு பகிரப்பட வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இந்த விஷயங்களை பேசுறவங்க, கேட்கிறவங்க, ஷேர் பண்றவங்க, இந்த எவையானஸை கொண்டு போறவங்க எல்லாருக்கும் அல்ல அருள் புரியணும். அவற்றின் மூலமாக நிறைய நன்மைகளை எங்கட வாழ்க்கையில, இந்த நாட்டில, இயற்கையில அல்லாஹ் ஏற்படுத்தி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடை பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.